உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஏதோ வால் நட்சத்திரம் மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது கிடையாது. இது ஒரு கோள் தான். நம்ம சூரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோளுக்கு தான் பின்னாடி இந்த மாதிரி வால் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வேற எந்த கிரகமும் இல்லை, நம்ம சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மெர்க்குரி, அதாவது புதன் கிரகத்துக்கு தான் இந்த மாதிரி ஒரு வால் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போ சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு இந்த மாதிரி வால் உருவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா போக போக மற்ற கோள்களுக்கும், ஏன் நம்ம பூமிக்கும் கூட இந்த மாதிரி ஒரு வால் உருவாகுமா? இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கத்தில் இந்த புதன் கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது அதோட சைஸு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதாவது அதோட ஒட்டுமொத்த விட்டத்தில் 14 கிலோமீட்டர் அந்த மொத்த கோளுமே சைஸில் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண நிறைய ஆச்சரியங்களை அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதில் இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ புதன் கிரகம் வந்து சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால அங்கே வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அந்த வகையில் அங்கே 430 450 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை சராசரியாக இருக்குது. ஆனால் அவ்வளோ வெப்பமாக இருக்கக்கூடிய அதே மெர்க்குரியில் தான் ஐஸ், அதாவது வந்து பனிக்கட்டியுமே இருக்குது. அது எப்படி இருக்க முடியும்? இந்த புதன் கிரகத்தை இன்னைக்கு நேரத்தில் பலாயிரம் வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். அப்படி பார்த்துட்டு வந்த எல்லாருமே கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கிரகம் இல்லை, 2 கிரகம் தான் இருக்குது அப்படிங்கிறத அடித்து சொல்கிறாங்க. ஏன் நியூட்டனோட விதிப்படி செக் பண்ணி பார்த்தப்போ கூட அங்கே இன்னொரு கிரகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் வந்துச்சு. இப்படி பல பேருக்கு டிமிக்கி கொடுத்த அந்த கிரகத்தை ஏன்ஷியன் வந்து பார்த்ததுக்கு அடுத்து தான் உண்மை என்னங்கிறது தெரிய வந்துச்சு. இப்படி பலாயிரம் வருஷமாக 2 முகங்களை மாற்றி மாற்றி காட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த புதன் கிரகத்தோட முகமுடியை தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் வீடியோவில் அவுக்க போகிறோம். பண்டைய காலத்தில் ஆரம்பித்தே, அதாவது நம்ம தமிழ் நாகரிகம் மட்டும் இல்லாமல் ஒரு எகிப்தி நாகரிகமாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு கிரேக்க நாகரிகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய நாகரிகங்கள் எல்லாத்துலேயுமே அந்த காலத்துலேருந்தே மனிதர்கள் வந்து தொடர்ந்து வானத்தை பார்க்குறது, இந்த இடத்துல இந்த நட்சத்திரம் இருந்துச்சு, இது வேறு இடத்துக்கு போயிடுச்சு, அப்போ இது இதனால தான் இருக்கும், அந்த நட்சத்திரம் அதனால தான் இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படி ப்ரெடிக்ட் பண்ணி நிறைய நாகரிகங்களில் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான பேரும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஊர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாரத்துக்கான பேரையே இந்த கிரகங்கள்ல தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். உதாரணத்துக்கு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த வாரத்தோடைய இந்த 5 நாட்களுமே நமக்கு அந்த கிரகங்கள்ல தான் அப்படியே வந்திருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாகரிகத்திலையுமே இந்த வானத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு நிறைய விஷயங்களை அவங்களுடைய நாகரிகத்தில் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் மேற்குலக நாடுகளில் இந்த மெர்க்குரி, அதாவது இந்த புதன் கிரகம் சம்பந்தப்பட்டு மட்டும் ஒரு குழப்பம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் புதன் கிரகங்கிறது வந்து சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கு. சில நேரங்களில் அது சூரியன் மறையும் போது தெரியும், சில நேரங்களில் சூரியன் உதிக்கும் போது தெரியும். அப்படி அதை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தவங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் இங்கே தெரியுது, திடீர்னு ஒரு நாள் அடுத்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. அது எப்படி? ஒரே கிரகம் தான், அது ஒரு நாள் இங்கேயும் அடுத்த நாள் வேற ஒரு இடத்துலையும் இருக்க முடியும். அப்போ நம்ம ஒரே ஒரு கிரகத்தை தான் பார்க்குறோமா, இல்லை 2 கிரகங்களை பார்த்துக்கிட்டு நம்ம ஒரு கிரகம் நினச்சிட்டு இருக்கோமா? இந்த கேள்வி வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் 1687 வருஷத்தில் நியூட்டன் அவரோட யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிட்டி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அது மூலமாக வந்து ஒரு கிராவிட்டி எப்படி வேலை செய்யுது, அதால் வந்து மற்ற சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே தியரி எல்லாம் கொடுத்து ஃபார்முலேட் பண்ணி அதை வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறாரு. இப்படி அவர் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தியரியை எடுத்துகிட்டு போய் இந்த கிரகங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அதாவது நம்ம பூமி, மற்ற கோள்கள், சூரியன், இது எல்லாமே இந்த கிராவிட்டி தியரி படி எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த சூரியனுக்குமான தொடர்பு என்ன, ஒவ்வொரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்குமான தொடர்பு என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த லாவை வச்சு அவங்க வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இது மூலமாக ஒவ்வொரு கிரகத்துடைய அந்த ஆர்பிட்டையும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் மெர்க்குரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தொடர்ந்து அதை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அது இந்த நியூட்டனோட லால கரெக்டாக வந்து உட்காரவே மாட்டேங்குது. அது என்னது? அது என்னன்னா, மெர்க்குரி வந்து சூரியனை வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது சில நேரங்களில் சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் போகும். இந்த பாயிண்ட் தான் பெரிஹிலியன் சொல்லுவோம். இந்த பொசிஷனோட ஷிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 100 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து 43 ஆர்ட் செகண்ட், அதாவது 0.012 டிகிரி வந்து 100 வருஷத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அவங்க கால்குலேஷன் பண்ண வேல்யூவோட அதிகமாக ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஷிஃப்ட் வந்து எதனாலங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா யோசித்து கண்டிப்பாக இந்த புதன் கிரகத்துக்கும் சூரியனுக்கு நடுவில் இன்னொரு கிரகம் இருக்கணும், அந்த கிரகத்தோட கிராவிட்டியோட எஃபெக்ட்னால தான் இந்த ஷிஃப்ட் நடக்குங்கிறத வந்து அவங்க கெஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பல வருஷமாக அப்படி ஒரு கிரகம் இருக்காங்கிறத தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி எல்லாருமே தேடிட்டு இருக்கும்போது ஐன்ஸ்டீன் வந்து அவரோட லா ஆஃப் கிராவிட்டி வெளியிடுறாரு. அவரோட லா ஆஃப் கிராவிட்டி படி மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து அங்கே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் டைம் வந்து லைட்டாக வளையும். அப்படி வளையும் போது அது
சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் தன்னை நோக்கி இழுக்கும். இந்த மெர்க்குரி கிரகத்தில் வந்து அந்த லாவை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது இது சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் போகும்போது அந்த இடத்துல கர்வேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கர்வேச்சர்னால தான் மெர்க்குரிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் கிடச்சி அந்த ஷிஃப்ட் நடக்குதுங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா ஈக்குவேஷனில் போட்டு வெரிஃபை பண்ணும்போது ஐன்ஸ்டைனோட லா படி அந்த இடத்துல மிஸ் ஆன அந்த 43 ஆர்க் செகண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. இது மூலமாக அந்த இடத்துல புதுசாக எந்த ஒரு கிரகமும் கிடையாது, மெர்க்குரி மட்டும்தான் இருக்குது. அதில் நடக்கக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் இப்படி ஒரு எஃபெக்ட் பல காலமாக தொடர்ந்துட்டு இருக்குங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா தொழில்நுட்பம் வளர வளர இந்த புதன் கிரகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் இந்த புதன் கிரகத்தோட சைஸ் எடுத்து பார்த்தோம்னா நம்ம நிலா இருக்குல்ல அதை விடவே சைஸில் கொஞ்சம் தான் அது பெருசாக இருக்குது. இப்போ நம்ம நிலாவை எடுத்துக்கிட்டோம்னா அது 3475 கிலோமீட்டர் தோராயமாக அதோடைய விட்டம் இருக்குது. அதுவே மெர்க்குரி எடுத்துக்கிட்டோம்னா அதோட விட்டங்கிறது தோராயமாக 4880 கிலோமீட்டர். அப்போ ஒரு 1300 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் தான் ரெண்டுக்குமே இருக்குது. அதுவே நாட்கள் வருடங்கள் எடுத்துக்கிட்டோம்னா புதன் கிரகம் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வரதுக்கு 59 எர்த் டேஸ், அதாவது நம்ம பூமியில் 59 நாட்கள் ஆனால் எவ்வளோ நேரம் ஆகும் அந்த நாட்கள் ஆகுது இந்த புதன் கிரகம் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வரதுக்கு. இப்போ நம்ம பூமி எடுத்துக்கிட்டோம்னா அது 24 மணி நேரத்தில் தன்னைத்தானே சுற்றி வருது. இப்போ வருஷம்னு எடுத்து பார்த்தோம்னா புதன் கிரகம் ஒரு முறை இந்த சூரியனை சுற்றி வர்றதுக்கு 88 நாட்கள், அதாவது நம்ம பூமியில் 88 நாட்கள் அப்படின்னா ஒரு 3 மாதம் சொல்லுவோம்ல, அந்த குறிப்பிட்ட காலம் தான் இந்த புதன் கிரகத்தில் ஒரு வருஷம் அப்படிங்கிற கணக்கு. அதுக்குள்ளேயே அது சூரியனை சுற்றி வந்துடுது, ஏன்னா சூரியனுக்கு ரொம்பவே கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ இதெல்லாமே இங்கேருந்தே நம்ம கண்டுபிடிக்கிற விஷயங்கள், டெலிஸ்கோப்ஸ் வச்சு மற்ற விஷயங்கள்லாம் வச்சு புதன் கிரகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரணும்ல, அப்போ என்ன பண்ணுறது, டேரெக்டாக போய் தானே பார்க்கணும். இதுக்காக நாசா 1974 மெரைனர் 10 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை புதன் கிரகத்துக்கு அனுப்புனா தான் தெரியுது நம்ம இதுக்கு முன்னாடி நினச்சிக்கிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் அங்கே இல்லை, நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஷாக்குக்கு மேலே ஷாக்காக கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படி என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க புதன் கிரகத்தில்? இந்த மெரைனர் 10 ப்ரோபை பொறுத்த வரைக்கும் இது வந்து புதன் கிரகத்தை சுற்றி வரல, அது கிட்ட போய் ஃபோட்டோஸ் அனுப்புறது, மற்ற விஷயங்களை மெஷர் பண்ணி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிச்சு. இந்த ப்ரோப்பை அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா புதன் கிரகம் ரொம்ப ரொம்ப சின்ன கிரகமாக இருக்குது, இத்தனை கோடி வருஷத்தில் அதில் இருக்கக்கூடிய லிக்விட் மெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூல் ஆகி அது ஃபுல்லாக சாலிடாக மாறிக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படி சாலிடாக மாறிச்சுன்னா அந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்காது. ஏன்னா லிக்விட் மெட்டலில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் நகலும் போது அங்கே எலக்ட்ரிசிட்டி உண்டாகும். இந்த எலக்ட்ரிசிட்டி தான் ஒரு கிரகத்து வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். நம்ம பூமியிலே அப்படி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் இல்லாமல் அதோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வெளியே அனுப்பிடும். ஸோ அதுக்கு அட்மாஸ்பியரும் கொஞ்சம் கொஞ்சம் சுத்தமாக இருக்காது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மெரைனர் 10 போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கிரகத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து அதுக்கு மேலே சின்னதாக ஒரு மெல்லிய அட்மாஸ்பியரை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன் மாதிரி நிறைய கேஸஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து மெரைனர் 10லேருந்து அந்த ஃபோட்டோஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அங்கேயும் நம்ம நிலா மாதிரி நிறைய மேடு பள்ளங்கள் அப்புறம் கிரேட்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதில் கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இடத்துல சில மேடுகள் வந்து பல 100 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஸ்ட்ரெச் ஆயிருந்துச்சு. அதோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் ஹைட் வரைக்குமே இருந்துச்சு. பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமியில் டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து நகலும். அப்படி நகலும் போது ஒன்னோட ஒன்று மோதும். அப்படி மோதும் போது அங்கே மலைகள் மேடுகள் எல்லாமே உருவாகும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய மேடுகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக உருவாயிருந்துச்சு. எப்படின்னா இப்போ பொதுவாக ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சூடு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்கும். அதுவே கூல் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லாம் கிட்ட நெருங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் இந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய மோல்டன் மெட்டல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூலாகிறதுனால அது சுருங்கியிருக்கு. இது சுருங்கினதுனால அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நோக்கி நெருக்கி வந்திருக்கு. அப்படி நெருக்கி வரும்போது ஒன்றோடு ஒன்று அப்படியே நசுங்கி பிசுங்கி அங்கே மிகப்பெரிய மேடுகள் உருவாகியிருக்கு. இப்படி தான் அங்கே மேடுகள் உருவாகிருக்கு. ஆனால் இப்போ சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறனால அங்கே வெப்பநிலை அதிகமாக தானே இருக்கும், அது எப்படி கூல் ஆகும்? சூரியனுக்கு பக்கத்தில் இருந்தாலும் அதோட டெம்பரேச்சர் வந்து 450 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சாலிட் மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அயன், சிலிக்கான் மாதிரி ரொம்ப பெரிய ஹார்ட் மெட்டல்ஸாக தான் இருக்கும். இந்த மெட்டல்ஸ்க்கு வந்து உருகணும்னா அதுக்கு பல 1000 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் தேவை. அந்த டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் அது வந்து லிக்விடாகவே இருக்கும். ஆனால் சூரியனோட வந்து வரக்கூடிய டெம்பரேச்சர்னால அவ்வளோ ஹீட் வந்து உருவாக்க முடியாதுங்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாலிடிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி அதோட லேயர் தனத்தானே உள்ளக்குள்ளே அமைக்கிறதுனால தான் மெர்க்குரியோட சைஸும் ஒட்டுமொத்தமாக குறையுதா? ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் அதோட சைஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த மெரைனர் 10ஆல் முழுசாக சொல்ல முடியல. ஏன்னா இந்த மெரைனர் 10 பொறுத்த வரைக்கும் அதோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய 45% இடத்த மட்டும்தான் இதை அப்சர்வ் பண்ணிச்சு. இதை வச்சு நம்ம டீட்டெயிலான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல. சரி, இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா 2008 வந்து இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புகிறாங்க. அதுவும் மெர்க்குரிக்கு பக்கத்தில் போய் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுது. அதுக்கப்புறம் மெர்க்குரியை சுற்றி வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுது. இதன் மூலமாக மெர்க்குரியை பற்றின டீட்டெயில் இமேஜ் நமக்கு கிடைக்குது. அந்த இமேஜ் வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இதோட மொத்த விட்டத்திலேயே கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் சுருங்கியிருக்கு. அதாவது ஒரு பிளானட்டை 14 கிலோமீட்டர் அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்குங்கிறது வந்து அந்த அடுத்த அனுப்பின ஸ்பேஸ் கிராஃப்டில் தான் தெரிய வருது. ஆனால் காரணங்கிறது அந்த லேயர் சொன்னோன்னா அமுக்கிறதுனால தான் ஒட்டுமொத்தமாக சுருங்குது. ஓகே, ரைட்.
இப்போ நம்ம இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல, இந்த மெர்க்குரிக்கு வந்து ஒரு வால் மாதிரி ஒன்று உருவாயிட்டு இருக்கு, அதை சமீபத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னு. அது எப்படி? இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் நடுவில் வந்து பூமியில் நிறைய அப்சர்வேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அட்மாஸ்பியர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அட்மாஸ்பியரில் என்ன மாதிரியான எஃபெக்ட் நடக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்டடிஸை வந்து பூமியிலேருந்து நிறைய டெலஸ்கோப் வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த மெர்க்குரி சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குங்கிறனால சூரியன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் அதோட கிரஸ்ட் லேயர், அதாவது அதோட டாப் லேயர்லேயே பட ஆரம்பிக்குது. அப்படி படுறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகி அதோட அட்மாஸ்பியரில் கலக்க ஆரம்பிக்குது. அப்படி கலக்கும் போது அங்கே சோடியம் மாதிரியான மெட்டல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துருக்கு. இந்த சோடியம் மெட்டல்ஸ் மேலே சூரியன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து மோதும் போது அந்த சோடியம் மெட்டல்ஸ் எல்லாமே பிரிஞ்சு மெர்க்குரியை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிருக்கு. இது பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு பின்னாடி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. இதை வந்து சில ஃபில்டர் போட்டு 2001 பார்க்கும்போது அந்த மெர்க்குரியஸ் பின்னாடி இருக்கக்கூடிய எத்தனாயிரம் கிலோமீட்டர் வால் வந்து நமக்கு தெரிய வருது. இது வந்து 2001 வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, சூரியன்லேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து மெர்க்குரியில் படுது. அப்படி படும்போது மெர்க்குரியோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சோடியம் ஆட்டம்ஸை வெளியே தள்ளுது. இதுதான் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது மெர்க்குரிக்கு பின்னாடி பெரிய வாலாக தெரிஞ்சிருக்கு. இது வந்து நம்ம நார்மலாக வால் நட்சத்திரத்தில் நடக்கும்ல, அதே எஃபெக்ட் தான். பட் இங்கே ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் ஆனது. அந்த வாலை தான் சோடியம் டெயில்னு சொல்கிறாங்களா? ஏன்னா சோடியத்தினால தான் இந்த வால் உருவாகுதுங்கிறதுனால இது வந்து சோடியம் டெயில். சரி, இப்போ கடைசி விஷயம், மெர்க்குரியிலே எப்படி ஐஸ் இருக்க முடியும்? அது சூரியனுக்கு பக்கத்துலேயே இருக்குது. சராசரியாக 430 450 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அப்படிப்பட்ட ஒரு கோளில் எப்படி ஐஸ் இருக்க முடியும்? இதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பூமியோட ஆக்சிஸ் வந்து சூரியன் நோக்கி லைட்டாக டில்ட் ஆயிருக்கும். இப்படி டில்ட் ஆயிருக்குங்கிறனால சூரியனோட ஒளி பூமியோட பெரும்பாலான இடங்களில் பட்டுரும். ஆனால் அதுவே மெர்க்குரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி டில்ட் ஆகாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதனால் அதோட துருவங்களில் வந்து வெளிச்சம் வந்து கம்மியாக தான் படும். இது போக அந்த இடங்கள்லையும் நிறைய பள்ளங்கள்லாம் இருக்குது, அப்புறம் கிரேட்டர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறனால நிறைய இடங்களில் வெயிலே படாத இடங்கள் எல்லாமே அந்த இடத்துல உருவாயிருக்கு. அப்படி உருவான அந்த இடங்களில் ஆல்ரெடி அங்கே இருந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஐஸாக மாறி இருக்குது. இப்படி தான் மெர்க்குரியில் வந்து ஐஸ் இருக்குது. இதை வந்து ரீசெண்ட் ஸ்டடீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இது போக மெர்க்குரி பற்றின ஏதாவது எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கா? என்னதான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் இதை பற்றி தெரிஞ்சிக்காத இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம பூமி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பூமியோட ரேடியஸ் வந்து கிட்டத்தட்ட 6300 கிலோமீட்டர் கிட்ட வரும். அதோட மையக்கோர், அதாவது நம்ம எர்த்தோட கோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அதாவது பூமியோட மொத்த சைஸில் 55% அதோட கோர் இருக்கும். ஆனால் அது அப்படியே மெர்க்குரியில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரியோட ரேடியஸை 2400 கிலோமீட்டர் கிட்ட தான் வரும். ஆனால் அதோட மையக்கோரோட ரேடியஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 2020 கிலோமீட்டர் வரும். அதாவது மெர்க்குரியோட மொத்த சைஸ்லையுமே கிட்டத்தட்ட 85% அதோட அயன் கோர் தான் உருவாகிருக்கு. இவ்வளோ பெரிய அயன் கோர் வந்து ஒரு பிளானட் இருக்குங்கிற பட்சத்தில் இதால் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய மாஸ் எழுத்து இதோட மிகப்பெரிய கிரகமாக உருவாகிருக்க முடியும். ஆனால் அப்படி ஒன்று நடக்கலை. இருக்கிறதுலே சின்ன கிரகமாக இதுதான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஏதோ ஒன்று அந்த இடத்துல நடந்திருக்கு. அப்படி நடந்ததுனால தான் இந்த கிரகம் இவ்வளோ சின்னதாக மாறி இருக்குன்னு நிறைய ஹைப்போதீசிஸ் வைக்கிறாங்க. அதில் முக்கியமான ஹைப்போதீசிஸ் என்னென்னா, இந்த கிரகத்துக்கு மேலே ஏதோ ஒன்று வந்து மோதி இருக்குது. அப்படி மோதினதுனால இதில் இருக்கக்கூடிய நிறைய மாஸ் காலியாகி அது மிகச்சிறிய கிரகமாக மாறி இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. இதை உறுதிப்படுத்துறதுக்கு போதுமான டேட்டா இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து வரல. ஏன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பும்போது நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் அனுப்பணும். அங்கே போய் பார்த்து இவ்வளோ விஷயங்கள் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணதுக்கு அடுத்து தான் இப்படி ஒன்று இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு. இதை வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஜப்பானோட ஜாக்ஸா இங்கக்கூடிய அமைப்பும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிங்கக்கூடிய அமைப்புமே சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து அனுப்புகிறாங்க. இது நவம்பர் 2026 அதோட ஆராய்ச்சியை வந்து இந்த மெர்க்குரியில் தொடங்க போகுது. அப்படி தொடங்கிடுச்சுன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். உள்ளுக்குள்ளே இந்த அயன் கோர் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதில் வந்து லிக்விட் மெட்டல் இருக்கா இல்லையா, இதில் வந்து ஏதாவது ஒரு மோதல் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற மொத்த டேட்டாவை நம்மளால் கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்படி கண்டுபிடிக்கிறது மூலமாக மெர்க்குரியை பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி நானும் பிரேன்ரோவும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் கடைசியாக ஜூபிட்டர், அதாவது வியாழன் கோள் இருக்குல்ல, அதோட ஒரு முக்கியமான ஒரு நிலாவை பற்றின ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். வியாழன் கோளுக்கு ஏகப்பட்ட நிலா இருக்குது. அதில் ஏன் குறிப்பிட்டு ஒரு நிலாவை மட்டும் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிலாவை சுற்றி தான் விஞ்ஞானிகள் நிறைய பேரோட கண்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே தனியாக இங்கேருந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் அனுப்பி அந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி என்ன பண்ணிலா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரோப்பா அப்படிங்கிறது அந்த நிலாவோட பேர். அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பூமி இருக்குது, பூமியில் எவ்வளோ தண்ணி இருக்குது, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தண்ணி எடுத்தோம்னா ஒரு அளவு இருக்கும்ல, அதை விட 2 மடங்கு அதிகமான நீர் அந்த ஈரோப்பாங்கிற அந்த நிலாவுக்குள்ளே மட்டுமே இருக்குது. அது எப்படி ஒரு நிலாவில் இவ்வளோ தண்ணி இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உயிர்கள் உருவாகிறதுக்காக இல்லைனா உயிர்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்போ இருக்கிறதுக்கு எல்லா விதமான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆராய்ச்சியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அந்த ஈரோப்பாங்கிற அந்த நிலாவை சுற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும், ஈரோப்பா நிலாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் சைடில் தெரியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஈரோப்பாங்கிற அந்த நிலாவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்.